நான் புத்தளம் மாநகர சபை உறுப்பினர் ஷதா பாய்ஸ். இந்த போராட்டமானது இன்று நேற்று வந்த போராட்டம் அல்ல. இது பல வருடங்களாக தொடர்ந்து போராடப்பட்டு வரும் ஒரு மனித உரிமை மீறலுக்கான ஒரு போராட்டமாக கருதப்படுகின்றது. ஏனெனில் சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த குப்பை திட்டத்தினால் பாரிய அளவில் பெரிய அளவில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது உலகறிந்த உண்மை. அது அறிந்தும் கூட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு விருப்பமுள்ள ஒரு ஜனாதிபதியே இவ்வாறு இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளித்து பல மில்லியன்களில் ஒதுக்கீடும் செய்துள்ளார் என்றால் எமக்கு உண்மையிலேயே சிந்திக்க தோணுகிறது. யாரை நாங்கள் நம்ப வேண்டும்? எந்த ஜனாதிபதி வந்தால் இதை நிறுத்த முடியும்? வாக்களித்த ஜனாதிபதி, வாக்குறுதி அளித்த ஜனாதிபதியே இந்த விடயத்தை, இந்த திட்டத்தை அமுல்படுத்துகிறார் என்றால் வேறு எந்த ஜனாதிபதி வந்து இந்த திட்டத்தை நிறுத்த முடியும் என்று நாங்கள் கேட்டு விரும்புகின்றோம். அது மட்டுமின்றி இந்த போராட்டமானது சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை, பெண்கள் என்று பல வருடங்களாக நாங்கள் போராடி, கொழும்பு பேசிலும் போராடி, கோல் பேசிலும் வந்து போராடி, இந்த உரிமை மீறலுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தி என்பதில் எனக்கு பெருமை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த போராட்டமானது இன்றே நிறுத்தப்படாது எனில், இந்த போராட்டமானது இன்று இந்த திட்டத்திற்கான போராட்டம், இந்த உங்களது குப்பை திட்டத்தை நீங்கள் நிறுத்த போவது இல்லை என்றால் இது தொடரும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். அது மட்டுமின்றி ஒதுக்கீடுகள், பல மில்லியன் கணக்கான காசை நீங்கள் ஒதுக்கீடு செய்துள்ளீர்கள், நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளீர்கள் இந்த திட்டத்திற்காக. பட் நான் கேட்க விரும்புகின்றேன், அதை ஏன் நீங்கள் எங்கள் புத்தளத்தில் உள்ள தல வைத்தியசாலை மற்றும் வேறொரு ஹெல்த் ரீதியான செக்டருக்கு நீங்கள் அந்த நிதியை ஒதுக்கீடு செய்தால் எவ்வளவு மக்கள் இந்த நிதி மூலம், இந்த ஹாஸ்பிட்டல் விடயங்களின் மூலம் பயன்பெற கூடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த திட்டத்திற்காக ஒதுக்கிய நிதியை நீங்கள் தயவு செய்து தல வைத்தியசாலையில் மேம்படுத்த, இன்னும் டெவலப்மெண்ட் செய்வதற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரி இந்த திட்டத்தை உடனடியாக நீங்கள் நிறுத்தாவிட்டால் இது தொடரும், இனியும் தொடரும். மகளிரான நாங்களும் முன்வந்து போராடி இதை எவ்வாறு சரி தடுத்து நிறுத்துவோம் என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம்.